கல்வியை தேடும் கண்மணிகளே, இன்று 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பருவம் 1இல் முதல் பாடமான உறுப்பு மண்டலங்கள் என்ற பாடத்தில் அலகு 1 செரிமான மண்டலம் பற்றி பார்க்க போகிறோம். கண்மணிகளே, உடல் உறுப்புகளை கூறச் சொன்னால் சிறு குழந்தைகள் கூட கண், காது, மூக்கு, தலை, வாய், கை, கால் என்று கூறிவிடுவார்கள். அப்படித்தானே? நம் உடலின் உள்ளே செரிமானம், கழிவு நீக்கம், சுவாசித்தல், இரத்த ஓட்டம் போன்ற பல்வேறு செயல்கள் நடைபெறுகின்றன. அவற்றை பல்வேறுபட்ட உறுப்புகள் செய்கின்றன. பல்வேறுபட்ட உறுப்புகள் உறுப்பு மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் உண்கின்ற உணவானது கார்போஹைட்ரேட்கள், புரதங்கள் மற்றும் கொழுப்புக்களை கொண்டிருக்கின்றன. இவை எளிய மூலக்கூறுகளாக மாற்றம் அடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகின்றது. உணவானது ஆற்றலாக மாறும் இடமான செரிமான மண்டலம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 செரிமான பாதை, 2 செரிமான சுரப்பிகள். கண்மணிகளே, செரிமான மண்டலம் பற்றி முழுமையாக அறிந்திட இந்த படத்தை உற்று கவனியுங்கள். வாய், தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை வழியாக, அடுத்து முன் சிறுகுடல், அங்கு கல்லீரல் உள்ளது. கல்லீரலிலிருந்து பித்தநீர் சுரக்கிறது. கணையம், மண்ணீரல் என்ற சுரப்பிகள் அங்கு வருகின்றன. அடுத்ததாக சிறுகுடல், பச்சை நிறத்தில் உள்ளது சிறுகுடல். அடுத்ததாக சிவப்பு வண்ணத்தில் உள்ளது பெருங்குடல். அடுத்ததாக கழிவுகள் தங்குமிடம் மலக்குடல். மலவாய் வழியாக அவை வெளியேறுகின்றன. கல்லீரலில் பித்தப்பை உள்ளது. முன் சிறுகுடலில் பித்த நீர், கணைய நீர், மண்ணீரல் எல்லாம் சேருகின்றன. வாயினுள் உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன. மேல் அன்னத்தில் உள்ளது மேலன்ன சுரப்பி. நாக்கிற்கு அடியில் உள்ளது நாவடி சுரப்பி. கீழ்த்தாடையில் உள்ளது கீழ்த்தாடை சுரப்பி என 3 உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன. உணவு பாதையை பாருங்கள். செரிமான மண்டலம்: மேலன்ன சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி. வாய், உணவுக்குழல், இரைப்பை, கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலவாய், பித்தப்பை, முன் சிறுகுடல். உமிழ்நீர் சுரப்பிகள் ஜோடி ஜோடியாக, அதாவது இணையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் 1.5 லிட்டர் உமிழ்நீரை இவை சுரக்கின்றன. சில உயிரினங்கள் விலங்குகளின் செரிமான மண்டலத்தில் வாழ்கின்றன. உதாரணமாக தட்டைப்புழுக்கள் மனிதர்களின் சிறுகுடலில் வாழ்கின்றன. சரி, இனி பாடத்தை வாசிப்போமா? நான் வாசிக்கிறேன், நீங்கள் விரல் வைத்து கவனித்து வாருங்கள். உறுப்பு மண்டலங்கள். அறிமுகம்: நம் அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறுகிறோம். உணவானது எவ்வாறு சிறு மூலக்கூறுகளாக மாற்றமடைகின்றது? செரிமானம் என்னும் செயல்முறையின் மூலம் இது நடைபெறுகிறது. நாம் உணவை உண்ட பிறகு கழிவுப் பொருட்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. கழிவுப் பொருள் வெளியேற்றத்துடன் தொடர்புடைய செயல்முறை கழிவு நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நம் உடலானது ஆக்சிஜனை சுவாசம் என்னும் செயல்முறையின் மூலம் பெறுகின்றது. இந்த செயல்முறைகள் அனைத்தும் நம் உடலிலுள்ள பல்வேறுபட்ட உறுப்புகளினால் நடைபெறுகின்றன. பல்வேறுபட்ட உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன. இப்பாடத்தில் நாம் அவற்றின் பணிகளை பற்றி கற்போம். செரிமான மண்டலம்: நாம் உண்கின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன. இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசராலாக மாற்றமடைகின்றன. இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர்
இரத்தம் அல்லது நிணநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன. இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றம் அடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. செரிமான மண்டலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 செரிமான பாதை, 2 செரிமான சுரப்பிகள். செரிமான பாதை. உணவுக்குழல். உணவுக்குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது. இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டுள்ளது. இப்பாதை ஏறக்குறைய 6 முதல் 9 மீட்டர் நீளமுடையது. இது சில சிறப்பான பிரிவுகளை கொண்டுள்ளது. இப்பிரிவுகள் வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் மற்றும் மலவாய் என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. உணவு பாதையின் அமைப்பு. வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய். செரிமான சுரப்பிகள். செரிமான நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான 3 செரிமான சுரப்பிகள் ஆவன. 1 உமிழ்நீர் சுரப்பிகள், 2 கணையம், 3 கல்லீரல். உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிழ்நீரானது உணவை ஈரப்பதமுடையதாக மாற்றுகின்றது. உமிழ்நீர் சுரப்பிகளின் நொதிகள் சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாக உடைக்கின்றன. கணையம் சுரக்கின்ற கணைய நீரில் கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன. கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்த நீரை உருவாக்குகின்றது. கண்மணிகளே, இந்த பாடத்தை 2-3 முறை நீங்களே சத்தமாக குரல் ஏற்ற இறக்கத்துடன் வாசித்து பாருங்கள். பிறரிடமும் வாசித்து காட்டுங்கள். கண்மணிகளே, இந்த பாடத்திற்கான கருத்து வரைபடம் நான் போட்டு காட்டுகிறேன். நீங்களும் போட்டு பாருங்கள். ஒரு காகிதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அலகு 1 செரிமான மண்டலம் கருத்து வரைபடம். முதலாவது ஒரு கட்டம், அதிலிருந்து 2 பிரிவுகள், 2 கட்டங்கள். முதல் கட்டத்தில் ஒரு பெரிய கட்டம், அடுத்த கட்டத்தில் 3 பிரிவுகள், 3 கட்டங்கள். அடுத்து முதல் கட்டத்திலிருந்து ஒரு பெரிய கட்டம். இனி நிரப்புவோம் வாருங்கள். செரிமான மண்டலம், இதன் 2 பிரிவுகள் செரிமான பாதை, செரிமான சுரப்பிகள். சரி, செரிமான பாதையில் 1 வாய், 2 தொண்டை, 3 உணவு குழல், 4 கண்டுபிடியுங்கள். 5 முன் சிறுகுடல், 6 சிறுகுடல், 7 கண்டுபிடியுங்கள். 8 கண்டுபிடியுங்கள். 9 மலவாய். செரிமான சுரப்பிகளில் உமிழ்நீர் சுரப்பி, கல்லீரல், கணையம். கல்லீரலிலிருந்து பித்த நீர், கணையத்திலிருந்து கணைய நீர். உமிழ்நீர் சுரப்பிகள் 3 மேலன்ன சுரப்பி. அடுத்தது கண்டுபிடியுங்கள். கீழ்த்தாடை சுரப்பி. கண்மணிகளே, விடுபட்ட இடங்களை நீங்களே கண்டுபிடித்து நிரப்புங்கள். உரியவரிடம் காட்டுங்கள். கண்மணிகளே, பாட கருத்தில் நீங்கள் வலுப்பெற்றிட இந்த படத்தை உற்று கவனியுங்கள், வரைந்து பாருங்கள். நானும் உங்களுக்கு வரைந்து காட்டுகிறேன்.
கண்மணிகளே, படம் வரைய தெரிந்ததா? படம் வரைந்து வண்ணம் தீட்டி உங்கள் வீட்டில் தோரணமாக தொங்க விடுங்கள். சரியா? கண்மணிகளே, அடுத்ததாக மதிப்பீட்டு நேரம். செரிமான மண்டலத்தின் இரு பிரிவுகள் யாவை? 1 செரிமான பாதை, 2 செரிமான சுரப்பிகள். மனித உணவு பாதையின் நீளம் என்ன? 3 முதல் 5 மீட்டர், 5 முதல் 6 மீட்டர், 9 முதல் 11 மீட்டர், 6 முதல் 9 மீட்டர். சரியான பதில் 6 முதல் 9 மீட்டர். கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைக்கும் டேஸ் நீரை சுரக்கிறது. சரியான பதில் பித்த நீரை சுரக்கிறது. சில உயிரினங்கள் விலங்குகளின் செரிமான மண்டலத்தில் வாழ்கின்றன. இந்த கூற்று சரியா தவறா? சரி. கண்மணிகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிடும் உரியோரே, அவர்கள் வாசிக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து பாராட்டுங்கள். படம் வரையும் பொழுது உற்சாகம் ஊட்டுங்கள். மதிப்பீட்டு நேரத்தில் அருகிருந்து சரியாக கூறுகிறார்களா என்று கவனியுங்கள். உங்களால் அவர்கள் செதுக்கப்பட்டு சிற்பங்களாவர். ஏனெனில் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கல்வியை தேடும் கண்மணிகளே, உறுப்பு மண்டலங்களின் பிற உறுப்புகளை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்படிக்கு உங்கள் ஆசிரியை மரிய பெனிட் ஜான்சிராணி. இயக்குனர் ஜோ அமல்ராஜ். ஆசிரியர் அவர்கள், தூத்துக்குடி.